வெற்றிகள் சார், தமிழக வெற்றிகள் சார். பழனியில் இடமோசடி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். சார்பாக அமைச்சர்கள் சென்று சந்திக்கிறாங்க. சார், தமிழக வெற்றிகள் சார், தமிழக வெற்றிகள் சார். இல்ல, பழனி விவகாரத்துல நீங்க எல்லாம் நீங்க பிராக்டிகலா நம்ம எல்லாம் பாத்துட்டே வரோம். நமக்கு இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல பத்திரப்பதிவுத்துறை எப்படி செயல்படுச்சு தெரியும். நைட்டு 9 மணி வரைக்கும் பத்திரப்பதிவுகள் நடந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல பத்திரப்பதிவுத்துறை யார்கிட்ட இருந்துச்சு? மூர்த்திகிட்ட இருந்துச்சு. இந்த பத்திரப்பதிவுத்துறை எப்படி நடந்துச்சு? நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் பத்திரப்பதிவு நடந்திருக்கு. எக்ஸசிவ் பத்திரப்பதிவு நடந்திருக்கு. எவ்வளவு நீங்க என்ன பண்ணாலும் நீங்க போய் பத்திரம் முடிக்கிற நிலைமையில தான் இருந்துச்சு. எவ்வளவு நீங்க டைட் பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற பத்திரப்பதிவுல பெரும்பாலான ரெஜிஸ்ட்ரார்ஸோட நிலைமை என்னன்னா, அவங்க யாரும் ப்ராப்பரா ரிட்டையர்ட் ஆக கூட முடியாத அளவுக்கு தான் அவங்க ரெஜிஸ்ட்ரார்ஸோட அவ்வளவு கேசஸ் பெண்டிங் கேசஸ் இன்னைக்கு இருக்கிற பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரார்ஸ்ல இருக்கு. மேக்ஸிமம் புறையோடிக்கு இருக்கிற ஒரு துறைனா பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை. அவ்வளவு லஞ்சம் லாவண்யம். முன்னாடி இருந்த அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலையும் ஒரு ஆளை போட்டு மினிஸ்டர் கட்டிங்னு வாங்கிட்டு இருந்தாங்க. மினிஸ்டர் கட்டிங்கு ஏன்னா அதனால ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பத்திரம் முடிச்சீங்கன்னா 20,000 ரூபாய் லஞ்சமா போகும். 1 லட்ச ரூபாய்க்கு வீடு விற்கிறவங்க, ஒரு இடம் விற்கிறவங்க கஷ்டத்தினால அவங்களோட வீட்டில் ஒரு கல்யாணம், ஒரு காது குத்துன்னு ஒரு கஷ்டத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கணும். 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வைப்பாங்க. அதுக்கு 20,000 ரூபாய் கட்டிங் போகும். அதுல மினிஸ்டர் கட்டிங்னு அங்கேயே ஆளை போட்டு வச்சாங்க. அவ்வளவு மோசமான அந்த துறை. இப்ப இந்த அரசு வந்த பிறகு அவ்வளவு சீரமைப்பு செய்யப்பட்டது. ஒவ்வொரு இடத்துல சீரமைப்பு செஞ்சுட்டு இருக்கு. இதுல புறம்போக்கு நிலங்கள் பட்டா போறதா இருக்கட்டும், ஏரிய பட்டா போறதா இருக்கட்டும், இல்ல அது இல்லாமல் பத்திரப்பதிவு துறையில எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லா இடத்துலயும் பத்திரப்பதிவுகள் அவ்வளவு நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் சீரமைக்கிற வேலைகள்ல இந்த அரசு வந்த பிறகு அந்தந்த துறை அமைச்சர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஒன் ஆஃப் தட் தான் இந்த கோயில் நிலங்களை அத்தனையும் மீறி அன்னைக்கு அந்த ஜேசி நாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தோம். அந்த ஜேசி தொடர்ந்து அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு இது பதிவு செய்யக்கூடாதுன்னு லெட்டர் அனுப்பிச்சுட்டே வராங்க. அதையும் மீறி அந்த பத்திரப்பதிவில் இருக்கிற ஒரு நாள்ல ஏன்னா இன்னைக்கு இருக்க பெரும்பாலான பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரார்ஸ்ல என்ன ப்ராப்ளம்னா, அவங்கள அவ்வளவு கேஸ் இருக்கு. யாரு ரிட்டையர் ஆகிற எண்ணம் கூட கிடையாது. எப்ப வந்தாலும் இப்போட நின்றுட்டு போறான்ற சஸ்பெண்ட் ஆன கூட அப்படியே போலான்ற நிலைமையில தான் எல்லாரும் வேலை பார்த்துட்டு. அவ்வளவு பணங்கள் புலங்குற இடம். அதை முழுவதுமாக சீரமைக்க வேண்டிய நேரம் கண்டிப்பாக இந்த அரசு முழு கவனம் செலுத்தும். அதுல ஒரு விஷயம், எந்த விதத்திலும் இதுல அரசுலயோ அரசு சார்ந்த எந்த அதிகார மையத்திலேயோ யாருக்கும் தொடர்பு கிடையாது. 100% இதுல விசாரணை பெரிய லெவல், எந்த லெவல்ல வேணாலும் விசாரணை நடத்தப்படும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.